இது வந்து ஒரு லெக் பீஸு, அதை வச்சு சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு செஞ்சுருக்கான். ஆட்டு குழம்பு. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஆட்டு மூளை, அது கூட முட்டை யூஸ் பண்ணி சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கான். இது ஒரு பார்த்தீங்கன்னா வந்து இது தலைக்கறி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே போல் மட்டன் மூளையை ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கட்டு போகிறான். இங்கே பாருங்க, இந்த மட்டனு எவ்வளோ சாஃப்டாக, இது வந்து குட்டி ஆடு, ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கு. பா சரி டேஸ்ட். நல்லா மூளையும் எக்கு யூஸ் பண்ணி சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்கான். அவ்வளோ அருமை. அந்த முட்டை கூட அந்த மட்டனுடைய மூளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது குக் பண்ணிங்கன்னா போதும், லைட்டாக கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலே நல்லா சூப்பராக குக் ஆகிடும். அந்த முட்டையை சேரும்போது வாயில் வைக்கிறான், அப்படியே கரைஞ்சி ஓடுது. இந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. எலும்புலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இது வந்து தலைக்கறி. அவ்வளோ அருமையாக இருக்கு. அப்படியே மட்டன் இருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. பயங்கரமாக சுடுது, சுட இருக்குது. சொல்லுங்க எவ்வளோ சதையாக அழகாக வந்து பாருங்க. பா லெக் பீஸு இந்த தலைக்கறி பெப்பர் ஃப்ரை எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. என்ன அருமைடா சாமி. நல்லா காரஞ்சாரமா சும்மா ஜம்முன்னு இருக்கு. மூளை இந்த ஆட்டு தலைக்கறியில் கண்ணு நாக்கு எல்லாமே கலந்துருக்கு. பா
இந்த வாயில் போட்டால் கரைஞ்சி ஓடுதுங்க அப்படியே. வாவ், இது நல்லா குட்டியாடு. குக்கரில் ஒரு 15 விசில் அடித்தாலே போதும். இந்த குக்கரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, கரம் மசாலா, சால்ட்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 15 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அப்புறம் தேவையான மசாலா போட்டு செய்யணும். தலைக்கறி வாயில் வச்சா கரைஞ்சி ஓடுது. இந்த சதை பார்க்கலாம் ஆடி அதிகமாக வருது. ஏன்னா நல்லா குக்காக இருக்குது. வா, என்ன மாதிரி டேஸ்ட். இது என்னன்னா எப்போதுமே நான் சுட சுட சாதத்தை போட்டு இந்த வாழையிலே தான் போட்டு சாப்பிடணும். அப்போ தான் ஒரு தனி டேஸ்ட்டு, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவ்வளோ சூப்பர். மட்டன் லெக்கு பயங்கர சாஃப்டாக இருக்குது. இந்த ஒரு சாஃப்டாக வந்திருக்கு, சுடுது பயங்கரமாக. அருமைங்க, சரி டேஸ்ட். எவ்வளோதான் வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சாலும் நல்லா சாப்பிடணும். மனுஷனா அதுதான் சம்பாதிக்கணும். நல்லா அதுக்கு தான் நல்லா சம்பாதிக்கிறோம். நல்லா சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இதே போல் மட்டனை சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு சாயங்காலம் காலையில் ஓடணும், நடக்கணும். நான் லுக்மா சமையலில் விதவிதமாக மட்டன் வகை போட்டிருப்பேன். லுக்மா சமையல் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். நிறையா மட்டன் ஐட்டம்லாம் நிறையா பண்ணியிருப்பான். நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மட்டனு. எவ்வளோதான் வந்திருந்தாலும் நல்லா மென்று வேணும். என்ன டேஸ்டா சாமி. அப்படியே கடிக்கிறான், அப்படியே கரைஞ்சி ஓடு. இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இனிமேல் சூடு ஓவராக இருந்தது, அது பிக்க முடியல. இப்போ வாவ்,
இந்த லெக் பீஸு கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேலே இருந்துச்சு. அருமை. ஆவ். இதெல்லாம் எலும்புலாம் நல்லா மென்று சாப்பிடணும். அடைச்சிக்கு ஓ